ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டெல்லியில் உள்ள ரெட் ஃபோர்ட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெட் ஃபோர்ட் இந்தியாவோட வளமான வரலாற்றை குறிக்குது. ஹிஸ்ட்ரி புக்கில் ரெட் ஃபோர்ட்டுன்னு படிச்சுட்டு எப்படி தான் இருக்குதுன்ட்டு பார்க்கணுன்ட்டு ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம். டிக்கெட் ஒருவருக்கு 35 ரூபாய், 35 ருபீஸ். இந்த ரெட் ஃபோர்ட் 255 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது. நீங்கள் இங்கே பார்க்குற சுவர் மட்டுமே 2.5 கிலோமீட்டருக்கு கட்டியிருக்காங்க. அப்போ இந்த ரெட் ஃபோர்ட்டை நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்கணுன்னா எவ்வளோ நடக்கணும்ட்டு யோசிச்சுக்கோங்க. நான் எல்லா ட்ராவல் விலாக்லேயும் அதை தான் சொல்லுவேன். இந்த மாதிரி பிளேசஸை சுற்றி பார்க்க வரும்போது நல்லா சாப்பிட்டு வாங்க, கம்ஃபர்டபுள் ஷூஸ், கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸஸ் போட்டு வாங்க. சம்மரில் வந்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு வாங்க. கேப்ஸ் இல்லை ஹேட்ஸ், கூலர்ஸ் இதெல்லாம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணுதா? வேற எங்கேயோ இல்லை, 500 ரூபாய் நோட்டில் இந்த ரெட் ஃபோர்ட்டோட பிக்சர் தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணலன்னா கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. செக்கிங் ஏரியா இருக்குது, அங்கே நம்மளை செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. மினிமம் லக்கேஜ் கேரி பண்ணுங்கள். இந்த ரெட் ஃபோர்ட்டை பற்றி சொல்லணும்னா, இது முகலிய ராஜா ஷாஜஹானால் கட்டப்பட்டது. இந்த கோட்டையில் தான் முகலிய ராஜ பரம்பரை 200 வருஷமாக வாழ்ந்தாங்களாம். ரெட் ஃபோர்ட்டை டிசைன் பண்ண ஆர்கிடெக்ட் பேர் உஸ்தாத் அஹமத் லஹோரி. தாஜ்மஹாலை டிசைன் பண்ண ஆர்கிடெக்டும் இவர் தான். அப்புறம் நம்ம சுதந்திர தினத்தன்று 1947 ஆகஸ்ட் 15 அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு இங்கே கொடியேற்றினாராம். அதிலிருந்து இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் சுதந்திர தின அன்னைக்கு இங்கே கொடியேற்றி சொற்பொழிவு ஆற்றுறது வழக்கமாக இருக்குது. ரெட் ஃபோர்ட்குள்ளே போகிறதுக்கு 2 கேட் இருக்குது. மெயின் கேட் வந்து லாகோரி கேட், இது வெஸ்டர்ன் சைடில் இருக்குது. பாகிஸ்தானுடைய லாகூர் சிட்டியை ஃபேஸ் பண்ணி இருக்கிறனால இதுக்கு இந்த பேர். அதே போல் சவுத் சைடில் டெல்லி கேட் இருக்குது. ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். மெயின் கேட், அதாவது லாகோரி கேட்குள்ளே நீங்கள் நுழைஞ்ச உடனே அங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அதை வந்து சட்டா சவுக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மூடப்பட்ட பேசேஜ் மாதிரி இருக்குது. மேலே 32 ஆர்ச்சஸ் வச்சுருக்காங்களாம். முன்னாடி முகலியர் காலத்தில் இது பெண்களுக்குரிய மார்க்கெட்டாக மட்டுமே இருந்துச்சு. இப்போ இங்கே ஆண்களுக்குரிய திங்ஸும் விற்கிறாங்க. ஜுவல்லரிஸ், பேக்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ரக்ஸ்ன்ட்டு நிறைய பொருட்கள் விற்கிறாங்க. இங்கே வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக நீங்கள் ஏதாவது கூட வாங்கிட்டு போகலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட விற்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்தோன்னா ஒரு கெஃபே கூட இருக்குது. அங்கே நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இனிமேல் தான் நம்மளுடைய நட ஆரம்பிக்க போகுது. ரெட் ஃபோர்ட்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸாக பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது பேர் நௌபத் கானா இல்லை நாக்கர் கானா. இங்கிலீஷில் ட்ரம் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ராஜா வரப்போகிறாருன்னா ஆடியன்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரம்மை அடித்து மேளதாளத்தோட ராஜாவையோ இல்லை அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டையோ வரவேற்பாங்களாம். அதற்கு பயன்படுத்தப்பட்ட இடம் தான் இது. அது போக இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் 5 தடவை மியூசிக் ப்ளே பண்ணுவாங்களாம். இந்த பில்டிங்கை ரெட் சாண்ட்ஸ்டோனால் கட்டியிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஷேப்பில் 3 அடுக்குகள் கொண்டதாக இருக்குது. இதில் கோல்டன், சில்வர் கலர் ஃப்ளாரல் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தோன்னா ஆப்போசிட்டில் திவானி ஆம் இருக்குது. திவானி ஆன்ற இடத்துல தான் ராஜா பொதுமக்களை சந்திப்பார். ஒரு பஞ்சாயத்தாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இந்த இடத்துல தான் நடக்கும். பொதுமக்கள் எல்லாம் இந்த இடத்துல கூடி இருப்பாங்க. ராஜாக்குன்ட்டு ஒரு ஆசனம் இருக்குது. அந்த ஆசனத்தையும் நான் காமிக்கிறேன். அந்த இடத்துல தான் அவர் அமர்ந்திருப்பார். ராஜா உட்கார்ற ஆசனம், அதை சுற்றி இருக்க இடம் எல்லாம் மார்பிள்லேயே பண்ணியிருக்காங்க. செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அதில் பதிச்சிருக்காங்க. இதுதான் எம்பரருடைய த்ரோன். இது ஒரு பெரிய ஹால், 3 பக்கம் ஓப்பனாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இது ஆடியன்ஸை மீட் பண்ணுற ஒரு ஹால் தானேன்ட்டு நினைக்கலாம். ஆனால் அதுக்கு கூட அந்த காலத்தில் அவங்க அந்த ஆர்ச்சஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ரொபோர்ஷனேட்டாக கட்டியிருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வந்தோன்னா காஸ் மஹல் வருது. காஸ் மஹல்ன்றது ராஜாக்களுடைய ப்ரைவேட் பேலஸ். அதை அவங்க 3ஆக பிரிச்சிருக்காங்க. டெல்லிங் பீட்ஸ், வார்ட்ரோப், ஸ்லீப்பிங் சேம்பர்ன்னுட்டு. அதில் ஃபஸ்ட்டு வர்றது ஹம்மான்ட்டு ஒரு இடம். அந்த இடத்துல தான் ராயல் கிட்ஸ் எல்லாம் வாழ்ந்திருப்பாங்கன்ட்டு நம்பப்படுது. அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கு தான். அங்கே அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு தனியாக ஹாட் வாட்டர், ரோஸ் வாட்டர், கோல்டு வாட்டர், ஸ்டீம் பாத்துன்ட்டுலாம் வச்சு கொடுத்துருக்காங்களாம். இப்போ நீங்கள் பார்க்குறது காஸ் மஹல். அது பக்கத்துலேயே திவானி காஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் ராஜா முக்கியமானவர்களெல்லாம் சந்திப்பாராம். முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்படுற இடமா. இது முழுக்க முழுக்க மார்பிள்லையும் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்டோ கோல்ட் அண்ட் சில்வரால் செஞ்சதாக இருந்ததா. உள்ள ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்டு மயில் ஷேப்பில் த்ரோன் கூட இருந்துச்சா. ஆனால் முகலியர் ஆட்சிக்கு அப்புறம் ஒரு தடவை ஃபினான்ஷியல் கிரைசஸ் வந்தபோது ரூஃபில் பதிக்கப்பட்ட
சில்வர், கோல்டு, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்திக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த ஹாலில் இருக்க டிசைன் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சும்மா நீங்கள் ரெட் ஃபோர்ட்டுக்கு வந்து அதில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் ஒவ்வொன்றையும் மேலோட்டமாக பார்க்கணுன்னாலே ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹீரா மஹால். 4 பக்கங்களை கொண்டது. 4 பக்கமும் இதே மாதிரி ஆர்ச்சஸ் இருக்குது. முழுக்க முழுக்க மார்பிளால் செய்யப்பட்டது. அடுத்தது அங்கே ரெட் கலர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது ஜாஃபர் மஹல், ரெட் சாண்ட்ஸ்டோனால் பண்ணது. பகதூர் ஷா 2 அவர்கள் அதை கட்டினாங்க. இது அந்த காலத்தில் ஹயத் பக்ஷ் பாகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உயிர் கொடுக்கும் தோட்டமா. ஏன்னா இதை சுற்றி ஒரு அழகான தோட்டம், ஃபவுண்டன், பூல்ன்ட்டு இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஷாஹி புர்ஜ். அப்படின்னா ராஜாவுடைய கோபுரம்னு அர்த்தம். இப்போ மேலே அந்த கோபுரம் இல்லை, கீழ்ப்பகுதி மட்டும்தான் இருக்குது. அடுத்தது நம்ம மும்தாஸ் மஹலை சுற்றி பார்க்க போகிறோம். மும்தாஸ் மஹல் வந்து அந்த காலத்தில் ராஜஸ்திரீகள் வாழ்ந்த இடம். இப்போ அது முகலிய காலத்தில் உள்ள எல்லாத்தையும் காண்பிக்கிற ஒரு மியூசியமாக அமைந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரெட் ஃபோர்ட்டை ஓரளவு சுற்றி காமிச்சிட்டேன். உங்களுக்கு ரெட் ஃபோர்ட்டை பார்த்த ஃபீல் கிடச்சிருக்கோன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ட்ராவல் மற்றும் டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் ப்ராக்டிக்கலான குக்கிங் வீடியோஸ், ஈஸியான கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் vlogs பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.